இவன் பேர் லோகேஷ். இவன் வேலை இழந்த பட்டதாரி. இன்ட்ரெஸ்டிங் இல்லாத வாழ்க்கையில் லோன் இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்காக வாழ்கிறதுல இவனும் ஒருத்தன். அண்ணா ஒரு டீனா. ஹலோ. சொல்லுங்கம்மா. நான் தான் சொல்லியிருந்தேன்லம்மா வர லேட் ஆகும்னு. சரிப்பா. சாப்பாடு ஒரு 3 தோசை மட்டும் ஊற்றி வச்சிருங்கம்மா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா, பார்த்து வா. ஓகேம்மா, சரி. ஹலோ. ஹலோ. சொல்லுங்கள் சார். ஹலோ லோகேஷ், எங்கே இருக்கீங்க? சைட்டில் தான் சார் இருக்கேன். ஓ, சைட்டா? ஓகே, ஆஃபீஸ் வர முடியுமா? ஓகே சார், வரேன். ஓகே, வாங்க சார். உட்காருங்க. ஜாயின் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? எஸ்டர்டேவோட 1 இயர் ஆச்சு சார். ஜாயின் பண்ணும்போது என்ன சொன்னீங்க? நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் சைட்ஸ்லாம் எடுத்தேன்னு சொல்லியிருந்தேன் சார். கொடுத்தீங்களா? நானும் ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். அப்புறம் எதுக்கு நீங்கள் கிளம்புங்க சார். என்ன கிளம்புங்க சார், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க சார். நான் ப்ராஜெக்ட் பேசிட்டு தான் சார் இருக்கேன். நாளைக்கு எடுத்துடலாம் சார். நீங்கள் ஒரு வருஷமாக ஒன்றும் பண்ணல, இந்த ஒரு நாளில் பண்ணிடுவீங்களா? பண்ணிடுவேன் சார். நாளைக்கு கண்டிப்பாக முடிச்சிடுவேன் சார். இந்த ஒர்க்கை நம்பி தான் சார் எங்கள் வீட்டில் நிறைய லோன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஹவுசிங் லோன், எஜுகேஷன் லோன், அப்பா அம்மாவுக்கு மெடிக்கல் செலவு, இந்த எல்லாமே இந்த ஒர்க்கை நம்பி தான் சார் இருக்குது. ப்ளீஸ் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சாரி லோகேஷ், இந்த பாருங்கள், நீங்கள் சொல்கிற அத்தனை பிரச்சனையும் எனக்கு இருக்குது. என்னுடைய பொண்டாட்டி நாங்கள் அடகு வச்சு தான் சம்பளமே போடுறேன். எத்தனை நாளைக்கு போட முடியும் சொல்லுங்கள்? தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. என்ன நீங்கள் எவ்வளோ நாள் வேலை பார்த்துறீங்க, அந்த சம்பளம் நானே கால் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து நீங்கள் வாங்கிட்டா போதும், சரிங்களா? இப்போ தயவு செய்து கிளம்புங்க. இஎம்ஐ முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லையா? செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சுப்பா. ஹவுசிங் லோன் எடுத்திருந்தீங்களப்பா, டியூ டேட் முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. எப்போ கட்டுறதா இருக்கீங்க? உங்கள் கிரெடிட் கார்டுக்குன்னு இஎம்ஐ கட்டாமல் பெண்டிங்கில் இருக்குது சார். எப்போ கட்ட போகிறீங்க? தம்பி, இந்த மாதம் குழுவோனம் கட்டணும்டா. மச்சான், எப்படி இருக்க? நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. எப்படி போகுது? ஊர் சைடே வரதில்ல? உனக்கு தெரியாதா மச்சான், நான் தான் வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டேன் யூபிஎஸ்சி அட்டன் பண்ணுறதுக்கு. லாஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தேன், கிளியர் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மீன் டைமில் சாப்பாடு இருக்கிறதுக்கெலாம் பார்க்கணும்ல. ஸோ பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஃப்ரீ டைமில் படிச்சுட்ருக்கேன். பார்ப்போம், ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். சபாஸ். தேங்க்ஸ்டா. எனக்குமே வேலை போயிடுச்சு. நானுமே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். இஎம்ஐ கடன் அது இது நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஜாப் பண்ணுறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக உன்னை பார்த்துட்டேன். எனக்கு இந்த ஜாப் கிடைக்குமா? இதில் என்னடா இருக்குது? நாட்டில் இப்போதைக்கு கிடைக்கிற ஈஸியான ஜாப் இதுதான். கண்டிப்பாக பார்த்துக்கலாம். நான் ஜிபே பண்ணிடுறேண்ணா. நான் ஏறிச்சு.
ஹலோ ஹலோ சார் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். வீடு எங்கே இருக்குது? ஹலோ சார். ரைட் சைடு மேலே மாடி ஆ. வந்துங்க. ஓகே சார். ஹேய் லோகேஷ், நீயா? வாப்பா, சார். உள்ள வா. ஓகே சார். என்னப்பா இந்த ஜாபுக்கு சேர்ந்துட்டேன்? அவசரத்துக்கு வேறு எந்த வேலையும் கிடைக்கல சார். அதான் இந்த job. அதுக்கு எதுக்குப்பா இதில்? அன்னைக்கே சொல்லியிருந்தேன் சார். அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், ஹவுசிங் லோன் இருக்குது, எஜுகேஷன் லோன் இருக்குது, இந்த மாதிரி செலவு நிறையா இருக்குது சார். இவ்வளோ நாள் அப்பா அம்மா நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, இனிமேலும் அப்பா அம்மா நம்மளை பார்த்துக்கிட்டா அது நல்லா இருக்காது சார். அட்லீஸ்ட் அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்குனாச்சும் நான் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் தான் சார் ஆகணும். சரி தம்பி, நீ இந்த ஜாப்பில் தான் இருக்க, உங்கள் வீட்டுக்கு தெரியுமா? தெரியாது சார். இப்போ வரைக்கும் நான் உங்கள் கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன்னு நினச்சிட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. இந்தாப்பா இந்தாப்பா இல்லை வச்சுக்கோ, சார். சும்மா வச்சுக்கோப்பா. இல்லை சார் வேணாம் சார். இந்தாப்பா. இல்லை சார் வேணாம் சார். வேணாம் சார். வச்சுக்கப்பா. இந்தாப்பா இல்லை சார் வேணாம் சார். சும்மா இல்லை வச்சுக்கோ. வேணாம் சார். நெக்ஸ்ட் ஆர்டருக்கு டைம் ஆச்சு சார். வேணாம் சார். இந்தாப்பா. வேணாம் சார். நெக்ஸ்ட் ஆர்டருக்கு என் டைம் ஆச்சு சார். இல்லை சார் வேணாம் சார். சரிப்பா, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு சின்ன பையன் இவ்வளோ கடன்லையும் அவன் பேரண்ட்ஸ்க்காக உழைக்கிறான். ஆனால் நம்ம வர ஃபோனை கூட எடுத்து பேச மாட்டோம் அம்மாக்கிட்ட. ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசணும். ஹலோ அம்மா, சாப்பிட்டியா? ஹலோ லோகேஷ், எங்கே இருக்கீங்க? லைனில் இருக்குது சார். சொல்லுங்கள் சார். பாலாஜி நகர் சைட்டுக்கு வர முடியுமா? எதுக்கு சார்? இல்லை, கொஞ்சம் பேசணும். ஓகே சார், வந்துடுறேன். சரி வாங்க. சார் கூப்பிட்டுருந்தீங்க சார். வா லோகேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். சும்மா தான் ஒரு ஜாப் விஷயமா பேசலாம்னு வர சொன்னேன். சொல்லுங்கள் சார். நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறியா? விளையாடாதீங்க சார். உண்மையில தான்ப்பா, நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறியா? ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். சரி, எப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன்? நீங்களே சொல்லுங்கள் சார். கம்மிங் மண்டே. ஓகே சார். ஓகே. நானுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் தான் இன்ன வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னு அப்பா அம்மா நினச்சிட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கு தெரியாது நான் ஃபுட் டெலிவரி பண்ணுறேன்ட்டு. தெரியும், அன்றைக்கி சொன்னீங்க. ஆமாம் சார். ஓகே, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால தான் கூப்பிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சார். ப்ராஜெக்ட் சைஸ்லாம் நிறையா உங்களுக்கு பண்ணித்தரேன் சார். பார்த்தீங்களா, சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம், காமெடி பண்ணுறீங்க. சார் இல்லை சார், உண்மையாலுமே உங்களுக்கு பண்ணித்தரேன் சார். ஓகே, நல்லா பண்ணுங்க தான். ஓகே சார். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ சார். நாட்டில் முக்காசு பேர் படித்த வேலையோட கிடைச்ச வேலையை தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி கிடைச்ச வேலையில் நம்பர் 1 இருக்கிறது இந்த டெலிவரி பாய் ஜாப் தான். டெலிவரி பண்ணுறவங்கள்ட்ட டிப்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா நாட்டில் முக்கால்வாசி பேர் படித்த வேலையில் இருப்பாங்க.